நம்ம வாழ்க்கை மாறுவதற்கு முன் ஏன் உடைக்கப்படுகிறது என்று தெரியுமா? ஏனெனில் பழைய அடையாளங்களை கலைக்காமல் புதிய வாழ்க்கை பிறக்காது. விதை மரமாக மாறுவதற்கு முன் உடைகிறது. அது அழிவல்ல, மாற்றம். நாம் பிடித்துக் கொண்டிருக்கும் மாயங்களை விடுவிக்கவே வாழ்க்கை உடைக்கிறது. இதுதான் நான், இதுதான் பாதுகாப்பு என்று நினைப்பவை நம் வளர்ச்சிக்கு தடையாக மாறும்போது அவை சிதறடிக்கப்படுகின்றன. அகந்தை அமைதியாக கற்றுக்கொள்ளாது. வலி வழியாகத்தான் விழிப்புணர்வு வருகிறது. சந்தோஷம் நம்மை தூங்கவிடும். வலி மட்டும்தான் நிறுத்து, உன்னை பார் என்று சொல்லும். உடைந்த இடத்தில்தான் உண்மை வெளிச்சம் புகுகிறது. ஜென் தத்துவம் சொல்வது போல, த கிராக் இஸ் வேர் த லைட் என்டர்ஸ். வாழ்க்கை தண்டிக்கவில்லை, திசை மாற்றுகிறது. சில சமயம் நாம் போகும் பாதை நம்மை அழிக்கிறது. அதனால் வாழ்க்கை நம்மை நிறுத்தி திருப்புகிறது வலியுடன். உடைதல் என்பது சாபம் அல்ல, அது அழைப்பு. புதிய விழிப்புணர்வுக்கு, புதிய நீக்கத்திற்கு, புதிய நீயாக மாறுவதற்கு. நீ உடைந்திருக்கிறாய் என்றால் நீ முடிந்து விட்டாய் என்பதல்ல, நீ மாற்றத்துக்கு தயார் என்பதற்கான அறிகுறி. சிவ தத்துவம் சொல்வது போல, அழிவு இல்லாமல் சிருஷ்டி இல்லை.